ஐஸ்வர்யத்தை அறுப்பதற்காக தாராளமாய் விதைக்கிறானே அவன் பண ஆசை உடையவனா, அல்லது பணத்தை விதைக்காம இருக்க கட்டி பிடிச்சிட்டு ஐஸ்வர்யத்தை பேசாட்டினா கூட இருக்க கட்டி பிடிச்சிருக்கிறானே இவன் பண ஆசை உடையவனா? சொல்லுங்க சார். அன்புக்குரியவரே, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஸோ இந்த ஈசாக்கு பெரிய பணக்காரன் ஆகிட்டானா. அதாவது பணக்காரன்லாம் கிடையாது, பணக்காரன் 100 பேர் இருக்காங்க சார் ஊருக்குள்ளே. ஆனால் இவன் யாருன்னா பிக் ஷாட்டு. அப்போ ஏன் இவன் பணக்காரனானா என்பதை பற்றி தான் நான் பேசுகிறேன். த சீக்ரெட் ஆஃப் ஐசக்ஸ் பிளஸ்ஸிங். முந்தின வசனத்தை வாசிப்போம். இந்த வாரம் இந்த பிளாக்கை கர்த்தர் உடைக்கிறார் இயேசு நாமத்தில். நான் சொல்கிறேன், இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் அணிவகுப்பதை பார்க்க முடியும். வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கையை தட்டுங்க ஒரு இந்த வார்த்தைக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு விதைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்து, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ஈசாக்கு விதைத்தான், தேவன் ஆசீர்வதித்தார், அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆனதற்கான ரகசியம் நம்பர் 1 தான் இன்னைக்கு பேச போகிறேன். ஈசாக்கு விதைத்தான். நிறைய பேருக்கு ஐஸ்வர்யத்தை கேட்பாங்க, பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிளாக் இருக்கும், ஒரு தடை இருக்கும். என்னென்னா பணத்தை இறுக்க கட்டி பிடிச்சிருப்பாங்க. கர்த்தர் என்கிட்ட கேட்டார், ஐஸ்வர்யத்தை பேசி ஐஸ்வர்யத்தை அறுப்பதற்காக தாராளமாய் விதைக்கிறானே அவன் பண ஆசை உடையவனா, அல்லது பணத்தை விதைக்காம இருக்க கட்டி பிடிச்சிட்டு ஐஸ்வர்யத்தை பேசாட்டினா கூட இருக்க கட்டி பிடிச்சிருக்கிறானே இவன் பண ஆசை உடையவனா? சொல்லுங்க சார். ஐஸ்வர்யத்தை பேசுகிறவர்கள் பண ஆசை உடையவர்கள் என்றால் நாங்கள் தாராளமாய் விதைப்பதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் தாராளமாய் விதைக்க மாட்டோம். எவன் பண ஆசை உடையவன் தெரியுமா? இதை பேசாட்டினா கூட பணத்தை இருக்க செலோட்டை போட்டு ஒட்டி வச்சிருக்கான் பாரு. அந்த இங்கே வச்சிருப்பாங்க இல்லை, ஐசியூவில் பாண்டு படத்தில் அந்த வில்லையை வச்சுருக்க மாதிரி, அந்த மாதிரி ஃபுல்லாக இசிஜி பார்க்குற ஒட்டி அந்த மாதிரி பணத்தை ஒட்டி வச்சுருக்காங்க. எங்கே கீழே மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. இவன் பண ஆசை உடையவனா? என்ன தான் பணத்தை பற்றி பேசினாலும் அள்ளி விதைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பண ஆசை உடையவர்களா? பண ஆசை உடையவன் விதைக்கவே மாட்டான். முதல் பிளாக் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் செய்தியை கேட்டும் பணக்காரன் ஆகாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? முதலாவது மண் எந்த இடத்துல மூடி இருக்குது தெரியுமா? இந்த மண்ணை நீங்கள் தோண்டிட்டீங்கன்னா அந்த இந்த இந்த ஊற்றுக்கண் வெளியே வந்துடும், தண்ணி வெளியே வந்துடும். இந்த மண் மண் என்ன தெரியுமா? ஈசாக்கு விதைச்சான். நீங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன், விதைக்கிற பற்றியே வாழ்க்கையில் விதைக்கிறதே கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், விதைப்பும் அறுப்பும் இருக்கா? இப்போ விதைப்பை பற்றி பேசினாலே கிரேஸ் ப்ரீச்சரில் சிலர் இதை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், நாங்கள் விதைப்பதினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, இயேசு சிலுவையில் மரித்ததினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்கிறார்கள். நான் அதை 100% ஒத்துக்கொள்கிறேன். இயேசு சிலுவையிலே மரித்ததினால்தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சிலுவையில் இயேசு மரித்த போது பிரமாணத்தை என்ன செய்தார்? உடைச்சிட்டார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எந்த பிரமாணத்தை உடைச்சாரு? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு கேள்வி. சிலுவைக்கு பின்பு ஆசீர்வாதம் விதைப்பதால் வருகிறதா அல்லது சிலுவையில் வருகிறதா? சிலுவையில் இருந்து தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் விதைப்பதினால் பெருக்கம் அடைகிறது.